விசுவாசித்தவளே அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த விசேஷமான இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னால், கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று இந்த இடத்திலே நம்ம வாசிக்கிறோம். யாருக்கு அது நிறைவேறும் என்பதை குறித்ததான சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது விசுவாசித்தவளே அல்லது விசுவாசித்தவனே என்று அது பொருள். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அவருடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி ஆதியிலே ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவனுடைய சந்ததிக்கு தேவன் கொடுத்து அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தது போல, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வாக்கு தத்தமானது சந்ததி சந்ததியாக வரும், தலைமுறை தலைமுறையாக வரும். கர்த்தர் ஒரு முறை ஒருவனுக்கு அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்துட்டார்னா அதோடு ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அந்த மனுஷனோடு அவர் செய்கிற உடன்படிக்கையானது 1ஆம் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4ஆம் தலைமுறை என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக அந்த வாக்கு தத்தங்கள் அவருடைய சந்ததிக்கு அது வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, தர்மியான மரியாளுக்கு ஆண்டவர் பண்ணின அந்த வாக்கு தத்துவம் பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அவங்க நேர எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டாங்க. எலிசபெத் அங்க வாழ்த்துறாங்க. எலிசபெத் என்ன சொல்றாங்கன்னா, மரியாதை குறித்து சொல்றாங்க, விசுவாசித்தவளே என்று. எலிசபெத் மூலமாக மீண்டும் மரியாளுக்கு அந்த வார்த்தை வருகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. இப்போ விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பாக்கியம் உள்ள பிள்ளைங்க. அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் பாக்கியம், அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், எதன் அடிப்படையில தேவன் நமக்கு தருகிறார் என்று நாம பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலமாக அது நடக்கிறது. இதே மரியாள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 34ஆம் வசனத்துல, எதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே என்று அவங்க சொல்றாங்க. இது எப்படி ஆகும் என்று சொல்றாங்க. இந்த வார்த்தையானது தேவ தூதனுக்கு அவங்க முன்பாக கேட்கிறாங்க. அப்போ தேவ தூதன் என்ன சொல்றா அப்படின்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்துல பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுவார். சொல்லிட்டு, உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தோ தன் முதிர் வயதில ஒரு புத்திரனை கர்ப்பத்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை கேட்ட உடனே, நான் ஆண்டவருக்கு அடிமையுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவங்க புறப்பட்டு போறாங்க. தேவதூதன் புறப்பட்டு போறாங்க. அதுக்கு அப்புறம் தான் வருகிறது என்னன்னா, விசுவாசித்தவளே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, தேவன் செய்கிற அந்த அற்புதங்கள் அளவிட முடியாதவைகள். பிள்ளைகளே,
விசுவாசத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கலாத்தியர் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியர் எழுதின புத்தகம் எல்லாருக்கும் அறிந்த வேத வசனம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 7ஆம் வசனத்திலே விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. எல்லாருமே ஆபிரகாம் பிள்ளை. நான் சொல்றாங்க நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் இருக்கிறார். சொல்லுங்க. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியம் நமக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை கிடைத்தது. ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கிடைத்தது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனையும் என்ன செய்யல, சுகம் கொடுக்கல, விடுதலை ஆக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைத்த கிருபை சத்தியம் நமக்கு முழுவதும் விடுதலையை வாங்கி கொடுத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைதான் இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடன் என்ன செய்யப்படுகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். கவனிங்க, நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில தான் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம் எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, உறுதி என்று அவர் அங்கே சொல்லுகிறார். விசுவாசமானது எப்படி வரும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. மரியாதமா என்ன செய்யறாங்க, இது நடக்கும், இவர் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை அவனுக்கு இயேசு என்று வேறிடுவாயாக என்ற வார்த்தை வந்தது. எப்படி ஆகும்? பிள்ளைகளை, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ இந்த விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, ஒரு பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த விசுவாசமானது என்ன செய்யும்? நம்பிக்கையை கொண்டு வரும். அத்தனை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும், உறுதியாய் நம்பணும். அந்த நம்பிக்கை எப்படி வரணும்? உறுதியாக இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, உறுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அப்படிதான் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார். தேவ பிள்ளைகளை நாமும் என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை எப்படி இருக்கணும்? உறுதியாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? ஆண்டவர் கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். எதை நம்பணும்? பரலோகம் இருக்கு, நம்புறேன், விசுவாசிக்கிற. தேவன் இருக்கிறார், நம்புற, விசுவாசிக்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த உலகத்துல நம்ம என்ன நம்பிக்கையோடு வாழலாம். நிச்சயமாகவே நமக்கு உயிர் தேர்தல் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே உயிர் தேர்தலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கிடைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன். பூமியினுடைய இந்த மண்ணுக்குள்ளே மரித்து போனவர்கள் எல்லாருடைய அந்த மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாகி போயிருக்குது அல்லவா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ காணாததை நம்ம காண்கிறதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. இல்லாத ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். இங்க சாராளுக்கு குழந்தை இல்லை, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, தருவேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன செய்தாங்க? அவங்க விசுவாசித்தாங்க. அது அவர்களுக்கு
நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்க வேண்டும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த மகிமை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இங்க வந்திருக்கிற நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம், எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம காண்கிறதை நீ விசுவாசிக்க நம்புறது என்ன? காணாத ஒரு காரியம் பரலோகம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக அப்பா ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் ராஜா, என் மணவாளன் இயேசு வரப்போகிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசித்தவளே வைக்கவில்லை. கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தர் இறக்காத யாவையும் செய்து அடிப்பார். அந்த ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் பார்த்துதான் தேவன் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தேவன் தருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வேத வசனம் தான். மீண்டும் அதை நம்ம பார்க்க போகிறோம். தெரிந்த வேத வசனங்கள் 28ஆம் அதிகாரம் மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இங்க பாருங்க, ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் பண்றாரு. என்ன அப்படின்னா, அவ கானானிய பெண்ணுங்க. அவ யாருங்க? பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கானானிய ஸ்திரீ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 22 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு புரியும். அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, கானானுடைய வம்சம், கானானுடைய வம்சத்திலே பிறந்தவர். சேம் காம் யாபத் என்று இருக்கிறாங்களா கானான், அவங்களுடைய வம்சத்துல வரக்கூடிய இந்த கானான். அப்போ இந்த நோவா என்ன சொல்றாருன்னா, கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா மூலியமாக தன் 3 பிள்ளைகளுக்கு ஒரு என்ன தகப்பனுடைய நிர்வாகத்தை என்ன செய்யலாம்? மூடுது. அதனால கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த சாபம் அவனுக்குள்ள வருகிறது. இது நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சந்ததியில நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாபம் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு 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 அழுத்தம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. ஒரு கட்டுக்களுக்குள்ளே அவங்க காணப்படுகிறாங்க. ஒரு சந்ததி சாபத்திற்குள்ளாக இருக்கிறது. பாருங்க, அந்த ஸ்திரீயுடைய பிள்ளை என்ன செய்கிறது சொன்னா மரணத்துல இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த ஸ்திரீ இடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரன், எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கொடுத்தார். பாருங்க, அந்த சாபம் பிசாசுடைய கிரியைகள், சாத்தானுடைய கிரியைகள். சில சந்ததியில, சில குடும்பங்களிலே சாத்தானுடைய சேட்டைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது குடும்பத்திலே பாதிப்பு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடிய வேதனை. என்ன வேதனை? பிசாசு வந்தாலும் என்னன்னா கொடுப்பான்? வேதனை தான் கொடுப்பான். பிசாசு எல்லா மக்களுக்கும் வேதனை 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 வேதனை. எல்லாருக்கும் வேதனையை கொடுக்கிறது சாத்தான் தான். இன்னைக்கு சரீரத்துல வேதனையை கொடுக்கிறது சாத்தான் தான். சரீரத்துல வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பத்துல எல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது சாத்தான் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா, பிசாசினாலே கொடிய வேதனை பண்றாங்க, கொடிய வேதனை பண்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே வராங்க. ஏசப்பா போயிட்டே இருக்காரு, பின்னாடி வராங்க, துறைக்கிட்டே வராங்க, கூப்பிட்டு கொண்டே வராங்க, சொல்லிக்கொண்டே வராங்க, பிரச்சனையை சொல்லிக்கொண்டே வராங்க. அவங்க பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டே வராங்க. ஆனால் 23ஆம் வசனத்திலே அவளுக்கு பிரயுத்தரமாக ஒரு வார்த்தையும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? இவ்வளவாய் அவள் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார், வேதனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இயேசுக்கு பின்னாடி வரான், கூப்பிட்டு கொண்டே வராங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? நிக்கவும் இல்ல, பின்னாடி திரும்பவும் பார்க்கல. அவன் பேசுகிறதை கண்டு அவளுக்கு ஒரு வார்த்தையும் என்ன செய்யல? பதில் கூட பேசலைங்க, பதில் கூட பேசல.
கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டுகள் அதிகமா இருக்குது, பிசாசுடைய கிரிகள் அதிகமா இருக்கிறது, வேதனை அதிகமா கொடிய வேதனையா இருக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு பின்னாடிதான் வராங்க, இயேசுக்கு பின்னாடிதான் ஜாப் பண்றாங்க, இயேசுக்கு பின்னாடிதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை மாறல. தேவன் சில வேளை அமைதியாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு விசுவாச பரீட்சை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு விசுவாச பரீட்சை இருக்குல்ல. கர்த்தர் நம்ம ஒரு விசுவாசத்தின் பரீட்சையில சில வேளை நாம போய்கொண்டே இருப்போம். தேவன் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையை அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாச பரீட்சை இருந்தது. கர்த்தருடைய பிள்ளை எல்லாருக்கும் அந்த விசுவாச பரீட்சை இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? இல்ல, மன உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அது விசுவாசம், நம்பிக்கை, உறுதி. விசுவாசம், நம்பிக்கை, உறுதி. அப்படிப்பட்ட அந்த உறுதியில நாம் இருக்க வேண்டும். பாருங்க, சீஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவள் நம்மை பின்தொடர்ந்து, சீஷர்களுக்கு தெரியுது, ஆண்டவரே நம்ம போயிட்டே இருக்கிறோம், நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறார், கூப்பிட்டு கொண்டே வரா, சத்தமிட்டு கொண்டே வரா, அழுதுனே வரா, பின்னாடி அழுதுட்டே வரா. நம்ம பார்த்து அமைதியா போயிட்டு இருக்கிற சீஷர்கள் இயேசு சுவாமி கிட்ட என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, தெரியப்படுத்துறாங்க, இவருடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இயேசு சுவாமி அவங்க என்ன சொல்ற, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்களுக்கே ஒரு பரிதாபம் வருது. அல்லேலூயா. சீஷர்களுக்கு என்ன வருது? என்ன வருது? ஒரு பரிதாபம் வருது. ஆண்டவரே பின்னாடியே வர பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கப்பா? அல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பின்னாடியே வரல, பின்னாடி வந்துட்டு இருக்கிறாளே, நம்ம பாட்டு அமைதியா போயிட்டு இருக்கிறோமே, ஒண்ணு நீங்க என்ன செய்யுங்க, பேசி எதை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் சொல்றாங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆண்டுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி ஆண்டவர் பதில் சொல்றாரா இல்லையா? யாருக்கு சொல்றாரு? அதுவும் சீஷர்கள் கேட்டதுனால சீஷருக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்ற? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார். நான் யாருக்காக வந்தேன்? கானானியருக்காக வரல, இஸ்ரவேல் வீட்டுக்காக வந்தேன். காணாமல் போன ஆட்டுக்காக நான் வந்தேன். அப்ப என்ன அர்த்தம்? இவளுக்காக நான் வரல அப்படின்னு இவளுக்காக என்ன செய்யல, நான் வரல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகமா சொல்றேன். நான் யாருக்காக வந்தேன்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் வந்தேன், மற்றபடி இல்லைன்ட்டு. மற்றபடி யாருக்கும் நான் வரல அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவள் மறுபடியும் பாருங்க, அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு பொதுவா கேட்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பின்னாடியே வந்தவர் ஓடி முன்னாடி பாதத்துல விழுந்துட்டார், தேவனுடைய பாதத்துல விழுந்துட்டார். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? விடாமுயற்சி நமக்கு வேணும், விடாமுயற்சி நமக்கு வேணும். முயற்சி செய்யணும். விசுவாசம் என்ன செய்யணும்? சும்மா இருக்காது. விசுவாசம் ஏதோ ஒரு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற குட்டையில தேங்கி இருக்கிற தண்ணீரை போல அந்த விசுவாசம் இருக்காதுங்க. அது அப்படியே தேங்கி அழுக்கு அடைந்த, அப்படியே யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு குட்டையில இருக்கக்கூடிய தேங்கி இருக்கிறதான ஒரு தண்ணீரை போல அந்த விசுவாசம் இருக்காது. அந்த விசுவாசம் என்ன செய்யணும்னா அப்படியே முயற்சி செய்யும். ஒரு ஆறை போல அது ஓடிட்டே இருக்கு, முன்னோக்கி ஓடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சோர்ந்து போகக்கூடாது. நீங்க சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சில வேளை நம்ம மனசு தளர்ந்து போயிடும். என்னப்பா இவ்வளவு ஜெபம் பண்ணி கூட ஒரு பதில வரல, எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், எவ்வளவு கண் விழித்து இருக்கிறேன், எவ்வளவோ நான் காரியங்களை செய்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு காரியம் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யணும். அதுக்கு சும்மா இருந்தா போதாது, விடாமுயற்சி வரணும். பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவுக்கு பின்னாடிதான் வரோம்.
இப்ப என்ன செய்ய அடுத்தது அவருக்கு முன்னாடி வந்து காலில் விழணும். ரெக்கமெண்ட் பண்றாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணது? சீஷர்கள் வந்து சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? பரிந்துரை செய்யறாங்க. ஆண்டவரே நீங்க ஏதாவது அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு வந்து பரிந்துரை பண்றாங்க. அப்பவும் முடியல. என்ன செய்யுது? நெக்ஸ்ட் என்ன செய்யுது? பார்த்தா நேரா வந்து ஆண்டுடைய பாதத்துல விழுந்துட்டான். இயேசுவின் பாதத்துல விழுந்துட்டா. அடுத்த ஸ்டெப் கர்த்தருடைய பிள்ளை, அடுத்த காரியங்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம விடாமுயற்சியோடு கூட விசுவாசத்தோட முயற்சி செய்யும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மகள். எதன் அடிப்படையில் அவங்க செய்யறாங்கன்னா, அவங்க பேக்ரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை. சொல்லுவதற்கு ஒரு காரியம் கூட இருக்காது. நான் நீதியை செஞ்ச ஆண்டவரே, நான் தர்மம் செஞ்ச ஆண்டவரே, நான் வந்து ஊழியம் செய்தால் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இந்த மகள் தன்னுடைய பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக பாருங்க 26ல அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்று சொல்லி இயேசு அப்புறம் பேசுறாரு. முன்னாடி வந்து அவ பணிந்து கொண்ட பிறகு அவருக்கு என்ன மாதிரியான பதில் வருது பாருங்க. நம்ம ஜெபத்திற்கு என்ன மாதிரியான பதில் வருது பாருங்க. நீங்க பணிந்து கொள்றீங்க, ஆனா ஆண்டவரிடத்துல வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? பிள்ளைகள் அப்பா என்கிட்ட இருக்கு. யாருடைய அப்பா இருக்கு? என் பிள்ளைகளுக்காக நான் அப்பா வச்சிருக்கிறேன். என் சொந்த பிள்ளைங்களுக்காக அப்பா வச்சிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவேன்னா, என் பிள்ளைக்கு வச்சிருக்கிற அப்போ உங்க குழந்தைக்கு நீங்க வச்சிருக்கீங்க 2 அப்பா இருக்குங்க. உங்க குழந்தைக்கு நீங்க கொடுப்பதற்கு அந்த குழந்தைக்கு வச்சிருக்க பசியா இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு நீங்க கொண்டு போறீங்க, வாங்கிட்டு போறீங்க, உங்க கையில இருக்கு. நாய் வருது, நாய்க்கு போடுவீங்களா பிள்ளைக்கு கொடுப்பீங்க? யாருக்கு கொடுப்பீங்க? அவன் வந்து நாயின்னு சொல்றான், அறியாம சொல்றான், குட்டி பையன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வச்சிருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த கானானிய ஸ்திரீக்குதுல அவருடைய மகளுக்கு தானே பிரச்சனை. அந்த அவங்களுடைய மகளை பார்த்துதான் நாய்க்குட்டின்ட்டாங்க. கானானிய ஸ்திரீயுடைய குழந்தை பேர் என்ன? நாய்க்குட்டிக்கு நானு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சில வேலை நாயுடைய சுபாவம் என்ன? அது பின்மாற்றத்துக்குரிய காரியங்கள். ஏதோ ஒரு நன்மைக்காக வருவீங்க, அப்புறம் போயிடுவீங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சோம்னு ஆண்டவர் மறந்துடுவோம். ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், நடந்த பிறகு ஆண்டு விட்டு போயிடுவாங்க. சில பேர், நிறைய பேர் அப்படிதான், இம்மைக்காக மாத்திரம் ஆண்டு கிட்ட வருவாங்க. ஏமா சர்ச்சைக்கு வருவாங்க, நல்லா வருவாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் பாஸ்டர், ஜோப் பண்ண இடம் கிடைச்சிடும், போயிடுவாங்க. வீடு வேணும், வீடு கிடைச்சிடும், போயிடுவாங்க. ஜெபத்தின் மூலமா வருவாங்க, கேட்பாங்க, சுகம் கிடைச்சிடும், போயிடுவாங்க. திருமண காரியம் நடக்கணும் பாஸ்டர், அதுக்காக தான் ஆலயத்துக்கு வந்தோம், திருமணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இப்படிதான் என்ன செய்யறாங்க? நன்மை பெற்றுக்கொண்டு ஆண்டை விட்டு போயிடுவாங்க. நன்மை பெறுவாங்க, அப்புறம் ஆண்டவர் மறந்துடுவாங்க. நன்மை வரணும், அது வருகிற வரைக்கும் வருவாங்க, கிடைச்ச உடனே போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் விசுவாசிகள். அவங்க எப்படி உண்மையான விசுவாசிகளா, இல்லாட்டி என்ன முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? அந்த பொசிஷன்ல அப்படியே நிலைத்திருக்கணும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நன்மை பெறணும்னா, அப்போ தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடக்கூடாது. நம்முடைய தேவைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடுகிறது, அது நமக்கு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அப்போ அது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏதோ நன்மை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வீட்டுக்கு போனா அவங்களுக்கு தெரியல, இன்னும் நிறைய பிரச்சனை வரும்னு தெரியல. அல்லேலூயா. இன்னும் நிறைய பிரச்சனை வரும்னு தெரியல. ஆண்டவர் வந்து இதெல்லாம் நாம மறந்துட்டா, ஊழியக்காரன் மறந்துட்டாலும் கர்த்தர் அதெல்லாம் கணக்குல வச்சிருப்பாரு. நம்ம செய்யற நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, ரெண்டுமே கணக்குல வரும். நல்லதையும் கணக்குல கர்த்தர் வச்சிருவாரு, நம்ம செய்யற கெட்டதையும் கணக்குல கர்த்தர் வச்சிருவாரு. அப்பதான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல, நல்லது இல்லைன்றார். இல்ல, இதெல்லாம் எனக்கு நல்லதா தோணல, உனக்கு செய்யணும்னு எனக்கு நல்லதா தோணல. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் வர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்தான் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
நீங்க சொல்றது மறுக்கல, மாத்தல. ஆண்டவர்கிட்ட எதையும் மறுக்கல, எதையும் மாத்தல. இல்லாட்டி ஆண்டவர் பார்த்து, ஏன் ஆண்டவர் என்ன நாயின்னு சொன்னீங்க? உன்னை நாயின்னு சொல்லுவாரு, கழுதைன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. எது ஒண்ணு ஆண்டவர் சொல்லுவாரு, அது நம்ம என்ன செய்யணும்? நீங்க சொல்றது உண்மைதான் ஆண்டவர், நான் கழுதை தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் நாய் தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான். ஒத்துக்கொள்ளணும். சில வேலை நம்ம என்ன செய்யறது, என்ன அவர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் எப்படி வர்றது? இப்போ எனக்கு நஷ்டம், யாருக்கு நஷ்டம்? நீ வந்தா உனக்கு ஆசீர்வாதம், நீ ஆண்டவரை தேடினா உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. வரலன்னா யாருக்கு நஷ்டம்? பாஸ்டருக்கு நஷ்டம் இல்ல, ஆண்டவருக்கு நஷ்டம். அல்லேலூயா. அத்தனை என்ன செய்வாரு? சிறுவில் வீட்டாருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவாரு, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்படி ஆகிலும் கொடுத்துருவாரு. ஆனா ஒரு காரியத்தை நாம் நினைச்சுட்டான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் இந்த விசுவாசம் பாருங்க, அந்த விடாமுயற்சி குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த விசுவாசத்தை குறித்து பிரச்சனையோடு கூட வரா, இயேசுநாதர் பார்த்துட்டார், பின்னாடியே தொட்டின்னு வரா. அல்லேலூயா. இதுதான் உடைய விசுவாசத்துடைய முயற்சி ஆரம்பம். நம்ம எதை செய்தாலும் நிறுத்தவே கூடாதுங்க, ஸ்டாப் பண்ணவே கூடாது, ஜபத்தை நிறுத்தவே கூடாது. ஒரு முறை ஜபம் பண்ற கடைகள் நம்ம விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும், தேடிக்கொண்டே இருக்கணும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்றெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனால விசுவாச பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? எந்த ஒரு காரியத்தை வச்சு போதும் ஜபம் பண்ணது போதும் நிறுத்தக்கூடாது, பைபிள் படிச்சது போதும் நிறுத்தக்கூடாது. என்ன, நம்ம கேப் விடலாம் தவிர நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டே இருக்கணும். அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். ஜபம் பண்ணோம், சரி நடக்கல, என்ன செய்யலாம்? நம்ம கண் விழித்து ஜெபிக்கலாம், நடக்கல, என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் போடுவோம். நம்ம சாப்பாடெல்லாம் வெறுத்துருவோம், எதுவுமே நமக்கு சாப்பாடு உணவு வேணாம், எல்லாம் இருக்கு நம்மளால சாப்பிட முடியும், ஆனா வேணாம். ஏன்? நான் உபவாசத்தோட ஆண்டவருக்காக போறேன். உபவாசத்தோடு காசு பணம் இருக்கு, தேவையில்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஒண்ணும் இல்லாம ஆண்டவர் சமூகத்துல போக போறோம். நம்ம என்ன செய்யணும்? அப்படிதான் நம்ம அடுத்த லெவல்ல இன்னும் கர்த்தர்கிட்ட நம்ம போனோம். எப்படியாக ஆண்டவரை இடத்துல அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் என்றால் அடுத்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கணுங்க. அதை விட்டுட்டு மற்றவங்கிட்ட போறது, அவங்க கிட்ட போறது. சீஷர்களால முடிஞ்சதா? முடியலையே. சீஷர்கள் கூட என்ன செய்யறாங்க? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஊழியக்காரர்கள் உங்களுக்காக பரிந்து பேசினா முடியும். இயேசு சுவாமி கிட்ட எல்லா ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி கூட இருக்காங்க. தீர்க்கதரிசி இடத்துல எந்த நன்மையை நாம் என்ன செய்யும்? டைரக்டா வாங்கவே முடியாது. அது யார் கொடுக்கணும்? கர்த்தர் மூலியமா தான், ஊழியக்காரர்கள் மூலமா தான் நன்மை வரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு ஊழியக்காரன் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நமக்கு ரட்சிப்பை வாங்கி தர முடியாது. எந்த ஒரு ஊழியக்காரனால நமக்கு பரலோகத்தை வாங்கி தர முடியவே முடியாது. யாரு என்ன வேத வசனம் சொல்லுகிறது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நானே வழியும் சத்தியமும் என்னை அல்லாமல் ஒருவனும் வர முடியாது, என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னை அல்லாமல், அவரை அல்லாமல் யாருன்ட்டு நான் உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுங்க, உங்களுக்கு பரலோகத்து இடம் வாங்கி தரேன் யாராவது சொன்னாலும் தயவு செய்து நம்பிடாது. பரலோகத்து இடம் வாங்கி தராங்க. நிறைய ஊழியர்கள், நிறைய காரியங்கள் நடக்கிறது. இது நல்ல ஊழியர்கள், பொலியான ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் கொடுங்க, 8 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு நான் இடம் வாங்கி தரேன். இதுன்னா நம்ம பிளாட் போட்டு இருக்கிறதா, நம்ம போயிட்டு இடம் வாங்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது, அதெல்லாம் இல்லையே. நிறைய விசுவாசிகள் ஏமாந்து போறாங்க. ஏமாறாதீங்க, ஏமாந்து தெளிவா இருங்க. பிசாசனவன் யார் மூலியமாவது உங்களை ஏமாற்றுவான். தயவு செய்து நீங்கள் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் பேசும்போது அந்த சகோதரி என்ன சொல்றாங்க தெரியுமா? அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. என்ன சொல்றாங்க? ஆண்டவர், நான் நாய்க்குட்டி தான், என் பிள்ளை நாய்க்குட்டி தான், ஆனா நீங்க என்னுடைய எஜமான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யாரு? எங்களுடைய எஜமான் நீங்க தான்ப்பா, எங்க ஓனர் நீங்க தான், எங்க தலைவர் நீங்க தான் ஆண்டவரே, எங்களுடைய எஜமான் நீங்க தான், எங்களை படியளிக்கிற தலைவர் நீங்க தான், எஜமான் நீங்க தான். உங்க மேஜையில இருந்து கீழே விழுற அந்த சின்ன அந்த துணிக்கைகளை நான் தின்ற ஆண்டவரே, தின்னுமே, நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்னா பாருங்க.
அவ்வளவு தாழ்மை. நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த விசுவாசத்துடைய அடுத்த லெவல் என்ன போயிட்டான்னா, அவர் கால்ல விழுந்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, கடைசியாக அறிக்கை செய்கிறான். நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, கீழே விடும்போது நான் தின்றதுக்கும் அந்த நாய்க்குட்டிகள் காத்திருக்கிறது. அப்போ தன்னை எவ்வளவு கீழ்ப்படுத்த முடியுமோ, தன்னை எவ்வளவு தேவ சமூகத்துல தாழ்த்த முடியுமோ அவ்வளவாக தன்னை அடிமட்டம் என்ன செய்கிறார், ஆண்டவர் முன்பாக தாழ்த்த. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படி சொல்லிட்டு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்நேரமே அவள் மகள். இப்ப சாபம் போயிடுச்சா? அவளுடைய வீட்டுல இருந்த அந்த பேய் போயிடுச்சு. காலங்காலமா தொந்தரவு செய்த அந்த வேதனை போயிடுச்சு. அந்த கஷ்டம் ஒரு நொடியிலே மறைஞ்சிருச்சு. ஒரு நொடியில கர்த்தர் நினைச்சாருன்னா நம்ம பிரச்சனைகளை ஒரு நிமிஷம் கண் சிமிட்ட நேரத்துல எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகளே உன் விசுவாசம் பெரியது என்று சொன்ன அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னு நம்ம அறிந்திருக்கணும். விடாமுயற்சி அடுத்த லெவல் போயிட்டே இருக்கிறான். பின்னாடி வந்தா சீஷர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, அடுத்தது முன்னாடி வந்து பணிந்து கொள்றான், அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அப்பத்தை எடுத்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத வைத்திருக்கேன், உனக்கு கொடுக்க முடியாதுன்றான். உடனே நீங்க மெய்தான் ஆண்டவர் சொல்லி நான் நாய்க்குட்டி தான் தாழ்த்துறான். அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நம்ம எவ்வளவு தூரம் போக முடியுமோ தாழ்மையில சொல்றேன், அந்த விசுவாசத்திலே நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு உங்களை தாழ்த்தபடி நீங்க தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க. நமக்குள்ள எந்த பெருமையும் வேண்டாம், எந்த மேட்டிமையும் நமக்கு வேண்டாம். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. பிரைஸ் சொல்லுங்க. நமக்கு தேவையானது ஒன்றுதாங்க. அந்த ரட்சிப்பு நமக்கு வேண்டும். நமக்கு தேவையானது ரட்சிப்பு நமக்கு வேண்டும். நமக்கு தேவையானது விடுதல் நமக்கு வேண்டும். நமக்கு தேவையானது சுகம் நமக்கு வேண்டும். நமக்கு தேவையானது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நன்மை தான் நமக்கு வேணும் தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. ஆமென். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு. அப்ப எதை அடிப்படையில தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறாங்க? விசுவாசத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் நன்மையை செய்தாரு. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்றார். மரியாளுக்கு என்ன சொன்னாரு? விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஏன்? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் உனக்கு நிறைவேறும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, ஊழியக்காரனை பார்க்காதீங்க, நீங்க கர்த்தரை பாருங்க. ஆமென். நீ யாரை பார்க்கணும்? கர்த்தரை பாருங்க. கர்த்தரிடத்துல தான் எல்லாம் வரும். எல்லா நன்மையும் தேவனிடத்தில் வருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று வேலைக்காரன், வியாதிப்பட்ட வேலைக்காரன் சுகமாயிட்டான். இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபருடைய வேலைக்காரனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100க்கு அதிபருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு என்ன செய்தாராம்? ஆச்சரியப்பட்டார். அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. அப்ப நமக்கிட்ட இருந்து அந்த விசுவாசம் இருக்கா? எப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம்? நமக்குள்ளது எப்படி அது விசுவாசம் வெளிப்படுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை பாருங்க. அதிசயம் நடக்குதுங்க. அவனுடைய வேலைக்காரனை கர்த்தர் சுகமாக்குறார். காரணம் என்ன? விசுவாசத்தின் அடிப்படையில். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, ஜெப ஆலய தலைவனுடைய அவருடைய கோரிக்கையை தேவ சமூகத்துல வந்து சொல்றாங்க. ஆண்டவரே, உடைய இந்த 100க்கு அதிபதி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
3ஆம் வசனத்தில் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவனிடத்தில் வந்து பாருங்க, அவர் வந்து எங்க வீட்டுக்கு வரணும். முதல் அவர் சொல்றார், அவர் வந்து என் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்ற ஃபர்ஸ்ட் கோரிக்கை அப்படிதான், அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போயிட்டு மூப்பர்கள் போறாங்க இயேசு சுவாமிகிட்ட. அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். மூப்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் நீ இந்த தயவு செய்வதற்கு ரொம்ப பாத்திரவானா இருக்கிறான், அவன் தகுதியானவன் என்று சொல்றாங்க. அடுத்த 5வது சொல்லிட்டு அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். 2வது பாயிண்ட் பாருங்க, அவன் பாத்திரவான், தகுதி உள்ளவன். 2வது விஷயத்த சொல்றாங்க, ஜனங்களை நேசிக்கிறான் அப்படின்னாங்க. 2. 3வது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான், ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அப்போ அவனை குறித்து நல்ல காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவன் ரொம்ப நல்லவன், ஜனங்களை நேசிக்கிறான், ஒரு ஜெபாலயத்தை நமக்கு கட்டி இருக்கிறான். அப்போது இயேசு அவர்களோடு கூட போனார். இது எல்லாம் சொல்லும் போது பரவாயில்ல, நல்லவனா இருக்கிறா, நல்லது செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போறார். போகும்போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், மறுபடியும் செகண்ட் டைம் அனுப்புறான் ஆள. அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க. முதலாவது என்ன செய்யறான், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் என்ன இல்ல. யோவான் என்ன சொன்னா தெரியுமா, அவருடைய பாதையின் வாரட்சி அழுப்பதற்கு அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட பாத்திரம் நல்ல. யோவான் சொன்னாரு, இந்த 100க்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கிறார். இவர் சொல்லலாம், நான் ஒரு பெரிய அதிகாரி, நான் ஒரு பெரிய எம்எல்ஏ, நான் ஒரு பெரிய அமைச்சர், நான் பெரிய எம்பி, நான் ஒரு பெரிய தலைவன், நான் படிச்சவன், அப்படியெல்லாம் அவருக்கு இருக்கும். நல்ல கவனிங்க, நான் அதிகாரத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, அவர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார். அதெல்லாம் ஒரு தகுதி இல்லை. இவர் உணர்றாரு, நான் அவர் வீட்டுக்கு வர சொல்லட்டுமே, அங்க எந்த அதிகாரத்துல நாம அவர் வீட்டுக்கு வர சொன்னோம், அந்த தகுதி நமக்கு இருக்கா, அவருடைய பாதம் நம்ம வீட்டுல படுவதற்கு நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு. தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் காணக்கூடாது நம்முடைய ஆண்டவர். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்ற, என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரங்க, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு விஷயத்தை நன்றாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரும் வீட்டுக்குள்ள வருவதற்கு பாத்திரம் நல்ல சொல்றான், இவரும் போயிட்டு ஆண்டவர்கிட்ட போவதற்கு என்ன பாத்திரமனாக நான் எண்ணல அப்படின்னு. படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம், அரசாங்கத்திலே, உலகத்திலே, சமுதாயத்திலே நல்ல நிலையில பொசிஷன் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒப்பிட்டு ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இதை குப்பை அப்படின்ட்டாரு. எல்லாமே அவள் சொன்னது போல எல்லாம் குப்பை. அத்துடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன். அப்போ தேவன் பேசுற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தையின் மேல அவன் விசுவாசம் வைக்கிறான். ஆமென். அந்த மனுஷனுக்கு என்ன விசுவாசம், ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு வந்து தொட்டு குணமாக்கி அப்படிதான் அந்த சுகமான இல்ல, அவர் தூரத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நான் நல்லா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தூரமா இருந்து ஒண்ணு சொன்னார்னா, ஒரு வார்த்தை சொன்னார்னா போதுங்க, அந்த வார்த்தையின் மேல விசுவாசம். ஆமென். 8ஆவது வருஷத்துல என்ன சொல்ல தெரியுமா, நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாயிரும். அவ யாருங்க, அதிகாரிங்க. ஆனா அவருக்கு மேல அதிகாரிக்கு கீழ்படுறாரு. இவர் 100க்கு அதிபதினா இவருக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பாங்க. அந்த 1000 பேருக்கு ஒருத்தர் இருப்பான், 1000 பேருக்கு ஒரு லீடர் இருப்பான். இவர் 100 பேருக்கு ஒரு லீடர். ஆனா நான் வந்து அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனா இருந்தோம், ஏன் கீழே வேலை பார்க்கிறவங்க இருக்கிறான், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரம் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்ற ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய்ய என்றால் செய்கிறான் என்று
நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அனுப்பி. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நான் ஒரு பெரிய அதிகாரத்துல இருந்தும் எனக்கு தகுதி இல்ல. நான் கீழ்ப்படுகிறவன் தான். நான் கீழ்ப்படுகிறதுனால அது எனக்கு தகுதி வந்துச்சு நாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தாழ்மையா இருக்கிறேன். இந்த தாழ்மையே எனக்கு தகுதி நாம் நினைக்க கூடாது. நான் கீழ்ப்படுகிறேன். ஆனா இந்த கீழ்ப்பதில வைத்து நான் ஆண்டவர்கிட்ட மூவ் பண்ண முடியாது. அதுவும் எனக்கு தகுதி இல்லை. நான் நல்லவனா காட்ட முடியாது. ஏன்னா என்னுடைய நிறைவு குறைவு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் உலகத்துடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறேன்? நல்லவனா தெரிகிறேன். அரசாங்கத்துக்கு எப்படி தெரிகிறேன்? அதிகாரிகளுக்கு நான் நல்லவனா தெரிகிறேன். என் வீட்டுல இருக்கிறவங்க நான் எப்படி தெரிகிறேன்? நல்லவனா தெரிகிறேன். ஆனா என் உள்ளம் சொல்ல ஆண்டவருக்குள்ள நிக்கிறது கூட எனக்கு பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு தகுதி இருக்குப்பா, உனக்கு தகுதி இருக்குப்பா, நீ போன ஆண்டவர்கிட்ட அப்படின்னு. என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி எனக்கு இல்ல. அவர் யாரு? எவ்வளவு பெரிய தேவன், அவர்கிட்ட போய் நிக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கள் கேட்கிற, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்னா, நான் மேலான அதிகாரத்தை நான் கீழ்ப்படுகிறேன். ஆனா நான் கீழ்ப்படுகிறதுனால என்ன தகுதிப்படுத்த முடியாது. சில பேர் அப்படிதான் தங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நம்ம யார் தெரியுமா? ஜீரோங்க. நம்ம யாரு? ஜீரோ. எந்த தகுதியை வச்சு நம்ம ஆண்டுகிட்ட போவோம்? இல்ல எந்த தகுதி வைத்து ஆண்டு நம்ம தேடி வராரு? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஜீரோ. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்துல இருந்தாலும் நம்ம ஒண்ணும் இல்லைங்க. என்ன வேண்டியிருக்கு மிஞ்சி நம்ம எண்ணவே கூடாது. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு அளவு கொடுத்திருக்க. என்ன அளவுன்னா, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். என்ன அளவு? நமக்கு கடுகு அளவு விசுவாசம் உனக்குள் இருந்தா பெரிய மலையை பார்த்து நீ பேசணும். ஆமென். கடுகு விதை அளவு. அந்த சீடு பாருங்க, கீழே போட்டு அள்ள முடியாது, எடுக்க முடியாது. அவ்வளவு சிறியது இந்த விசுவாசம். நீ பெரிய மலையை சாய்ந்து போ, சமுத்திரத்தை விடு அப்படின்னு சொன்னா அது போகுமா? அந்த விசுவாசத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லட்டும். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா போதுங்க. அந்த விசுவாசம் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம சேர்க்கிறோம். அல்லேலூயா. வேற எதுவுமே நம்மள சேர்க்கவே முடியாது. ஆண்டவரே, அதான் ஆண்டவர் சொல்வாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. மார்க்கு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி நான் முடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. 5ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. அந்த இடத்த ஒரு பாயிண்ட் பண்ணுவாரு ஆண்டவர். மகளேன்னு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாத்தீங்களா? உன் விசுவாசம். உன் விசுவாசம். யாருடைய விசுவாசம்? பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டா போதும், நான் சுகமாயிடும். நல்லதுடா. அவர் ஜெபம் பண்ணும்போது நீ விசுவாசிக்கிற. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ஜெபிக்கும் போதே அந்த விசுவாசம் வர வேண்டும். அப்ப ஒவ்வொருடைய விசுவாசம் கத்துப்பாங்க. இப்போ நான் ஊழியக்காரர் இருக்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு தாங்க நன்மைகள் எனக்கு கிடைக்கும். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவருக்கு விசுவாசம். ஏன்னா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் நாங்க சொல்றாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அந்த விசுவாசம் ரட்சிப்பு கொண்டு வரும். அந்த விசுவாசம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் நமக்கு விடுதலை கொண்டு வரும். விசுவாசத்திலே விசுவாசித்தவளே நீ பாக்கியவன். விசுவாசித்தவளே நீ பாக்கியவன். பாருங்க, அநேக வைத்தியர்களால் 26ஆம் வசனத்தில் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, நிறைய ஹாஸ்பிட்டல் பெருகிடுச்சு, நிறைய வைத்தியர்கள் பெருகிட்டாங்க, வியாதியும் நிறைய பெருகிடுச்சு. ஆனா என்ன இல்ல, ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய டாக்டர், பெரிய பெரிய வைத்தியர் சொல்றாங்க. ஆனா விடுதலை
ஆனா பைபிள் என்ன பட்டிருக்கு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுறான். ஏற்கனவே வருத்தம், இது இன்னும் வருத்தம். ஏற்கனவே இன்னும் கஷ்டம், இது இன்னும் கஷ்டமாயிடுது. தனக்கு உண்டானவைகள்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையல. அதிக வருத்தப்படுகிற போது பணம் கூட அவங்களுக்கு என்ன செய்யல, உதவலைங்க. பணம் கூட என்ன ரட்சிக்கல, வைத்தியர்கள் எனக்கு சுகம் கொடுக்கல, மனுஷர்கள் நம்பினவர்கள் கூட எனக்கு விடுதலை கிடைக்கல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவை குறித்து சொல்றாங்க, அம்மா நீ 12 வருஷமா பெரும்பாடுல ரொம்ப கஷ்டப்பட்டு இயேசுன்னு ஒருத்தர் இப்ப வராரு. அவர் மரித்தவர்களாம் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, பிசாசுகளாம் துரைத்திருக்கிறாரு, முடவர்களை நடக்க செஞ்சிருக்காரு, பார்வை இல்லாத குருடர்களுக்கு எல்லாம் நல்ல பார்வை கொடுத்திருக்காரு, காது கேட்க முடியாதவங்க எல்லாம் காதெல்லாம் கேட்டிருக்கிறது, பேயினால் அலக்கழிக்கப்பட்டு தொந்தரவுல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு. உன் பிரச்சனையை நீ அவர்கிட்ட சொல்லு, உனக்கும் சுகம் கிடைக்கும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கப்பான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லி இவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்படுறதுனால தான் விசுவாசம் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேள்வி படுகிறதுனாலே நம்ம சொல்லும் போது, மற்றவர்களுக்கு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சுகம் தருவாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பிட நம்ம அந்த வசனத்தை கேட்க 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 ஆண்டவர் மேல என்ன வரணும், நமக்கு விசுவாசம் வரணும். கேள்விப்படும் போதே வரணும், பைபிள் படிக்கும் போதே வரணும், சத்தியத்தை கேட்கும் போதே அந்த விசுவாசத்தை நீ உனக்குள்ளே இடம் கொடுக்கணும். அந்த விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தை கேட்க 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 உனக்குள்ள நிறைய அந்த காரியங்கள் வரணும். பாருங்க, அவ என்ன சொல்றா அப்படின்னா, இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, அவங்க விசுவாசத்தை பாருங்க, இயேசு என்ன தொடரணும்னு அவங்க விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம். அது ஆண்டு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் நமக்கு எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மகனே மகளே, உன் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தினுடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாடி போறாங்க. ஏன்னா முன்னாடி போய் வஸ்திரத்தை தொடர்ந்தா அவங்க பாத்துருவாங்க, முன்னாடி போய் அவங்க வஸ்திரத்தை பிடிச்சா பாத்துருவாங்க. ஆனா பின்னாடி போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொங்கலை என்ன செய்யறார், இயேசுடைய அந்த நீண்ட தொங்கலை அவ போய் என்ன செய்யறார், பிடிக்க ஆரம்பிக்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று எழுதப்பட்ட உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவன் சரீரத்திலே உணர்ந்துட்டான். தொட்டா சுகம் கிடைச்சது, அவ்வளவுதான். உனக்கு உடனே நாளைக்கெல்லாம் வா அப்படிலாம் இல்ல, உடனே அங்கேயே ஸ்பாட்லயே சுகம் கிடைச்சிச்சு. உடனே இயேசு, அந்த நேரத்துல உடனே இயேசு என்ன செய்யற, தம்பியிலிருந்து வல்லமே புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து. அல்லேலூயா. அப்போ இயேசுக்கும் அவளுக்கு தாங்க இந்த கனெக்ஷன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. கூட இருக்க 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜனக்கூட்டம் அதிகமா இருக்குது, யாருக்குமே தெரியாது. அப்ப யாரா இருக்கிறதா லிங்க், விசுவாசமும் நம்முடைய ஆண்டவர்கிட்ட லிங்க் பண்ணணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது, அந்த லைன் கிடைக்கும் நமக்கு. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த கனெக்ஷன், ஆண்டவரோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளும். ஒரு பவர் கிடைக்கும், ஒரு வல்லமை கிடைக்கும், ஒரு வரம் கிடைக்கும். எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்து இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் கனெக்ட் ஆகும். வேற எதுவுமே கனெக்ட் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தொடர்பு கொள்ள நபர் அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் தான் சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். யாரை குறித்து? ஆதாமை குறித்து இயேசுநாதர் கர்த்தர் வராறாங்க. ஆதாமே ஆதாமே கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எங்க போயிட்டான்னு தெரியல பையன் அப்படின்னு தேடிட்டே வராது. ஆதாம கூப்பிட்டே வராது ஆண்டவர். எங்க காணும், எங்கதான் நினைக்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஆளை இல்ல, கூப்பிடுறாரு, எனக்கு எந்த பதிலும் இல்லை. அதனால்தான் நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற பேச நினைக்கக்கூடிய நபர் உங்கள் தொடர்பு எண்ணை அவர் ஆன் செய்யவில்லை. ஆஃப் லைன்ல இருக்கிறார் அவரு.
ஆஃப் ஆயிட்டாரு. ஏன் ஆஃப் எந்த விஷயம் ஆஃப் ஆகுது? பாவமா, கீழ்ப்படியாமையா, கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டியா? அதான் ஒண்ணு அப்படியே நிக்குது. ஆனா இந்த மகளை பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கிடைச்சதுங்க. இவளுக்கு மட்டும் எப்படிங்க? சில பேர் சொல்ல எனக்கு கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைச்சது? ஆமா, கிடைக்கணும் அவங்களுக்கு. ஏன்? அவங்க விசுவாசம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உன் விசுவாசம் உங்களுக்கு இல்லை. அது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேதுரு தண்ணியில முழுகிட்டாரு. அது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அது ஆண்டவர் சொல்ல ஆண்டவர் மேல பழி சொல்லுவாங்க. எப்ப நீ தண்ணியில முழுகிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? சமெல்லாம் முழுகி போறோம், சில வேளை அமிழ்ந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா பேதுரை பார்த்து, பேதுருவே, உன் விசுவாசம் உன்னை தண்ணீர்ல நடக்க வச்சது. உன் விசுவாசம் தண்ணீர்ல உன்னை நடக்க வச்சு தண்ணீர் அடியே நடந்துட்டே வந்த. ஆனா முழுகிட்ட. அதுக்கு ஆச்சரியமா காரணம் உன் அவிசுவாசம் தான் காரணம். நீ என்ன குறை சொல்றாங்க? அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை தண்ணீர்ல நடக்க வச்சது, உன் அவிசுவாசம் தண்ணீர்ல முழுக வச்சது. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம மேல வரத்துக்கும் விசுவாசம் தான், கீழே போறதுக்கும் அவிசுவாசம் தான் காரணம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் கிடைச்சது பாருங்க. உடனே அற்புதம் கிடைச்சது. உடனே இயேசு திரும்பி பாக்குறாரு, யாரு என்கிட்ட எதுவும் எடுத்தாங்க? ஆமென். தேவன் கிட்ட ஒரு வல்லமை இருக்குல்ல, அது அவர்கிட்ட வெளியே போகுது, அவரையே மீறி வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் சொல்றாங்க, உன் விசுவாசம் பரலோகத்துக்கு இருக்கிற அப்படியே ஆசீர்வாதம் இறங்கி வர பண்ணணும். இழுக்கங்க. இந்த காந்த சக்தியை போல அந்த விசுவாசமானது ஆண்டவருக்குள்ள இருக்கிறத நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்குள்ள இருக்கிற வரங்களை இழுக்க முடியும். ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழுத்துக் கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னா உன் விசுவாசத்தை கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம என்ன செய்யணும்? விசுவாசம் யாருக்கும் தெரியக்கூடாது. உன் விசுவாசத்தை மற்றவங்களுக்கு காண்பிக்க கூடாது. எனக்கும் ஆண்டவருக்கு தான் இன்னைக்கு அந்த காரியங்கள் நடக்கணும். அவர் பின்னாடி போற யாருக்கும் தெரியாது. பின்னாடி போய் ஏசப்பாவை அந்த விசுவாசத்தோட தொடுறாங்க. நிறைய பேர் தொடுறாங்க, இடிக்கிறாங்க, உராசுறாங்க. எப்படி எல்லாம் உராசுறாங்க, எப்படி இடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் தொடுறேன் அந்த விசுவாசத்தோடு. எனக்கு வேணும்னு தொடுறேன், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு தொடுறேன், எனக்கு சுகம் வேணும்னு தொடுறேன். நம்ம ஆலயத்துக்கு எப்படி எதுக்காக வரும் யாருக்கும் தெரியும். எத்தனையோ பேர் வராங்க, ஆலயத்துக்கு வந்து போறாங்க. யாராவது எப்படி வராங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். பைபிள் படிக்கிறாங்க, ஏன் படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு இந்த காலவெளியில சொல்லட்டும், அவங்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், உள்ளத்தை சோதிக்கிற தேவன். மகளே, விசுவாசம் தம்மிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி அவர் திரும்பிட்டாரு. முன்னாடி போனவர் என்ன பண்ணிட்டாரு? ஏன் திரும்பினாரு? அவர் பின்னாடிதாங்க. யாரு? அந்த விசுவாசம் உள்ள பெண் எங்க இருக்கிறா? பின்னாடி இருக்கிறார். பண்றாரு, திரும்பிட்டாரு. திரும்பிதான் கேட்கிறாரு, முன்னாடி திரும்பிதான் கேட்கிறாரு, யாருப்பா எனக்கு தொட்டது? உடனே என்ன சொன்னாரு பேதுரு? சீஷர்களை நோக்கி, திரளான ஜனங்களுமே நெருக்கி கொண்டது, நீங்க யார் தொட்டது எப்படி கேட்கலாம்? நீங்க இடிக்கிறாங்க, உராசுறாங்க, எல்லாரும் வராங்க, நான் கூட வரவங்கள முதல்ல விசுவாசம் இருக்கா இல்லையா தெரியல. அல்லேலூயா. யாரையும் தொட்டாங்கப்பா அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆமென். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார், கூட்டத்தை பார்க்கிறார், ஜனங்களை. ஆலயத்தில் நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப பேர் வருவாங்க. ஆனா யாரும் ஒருத்தர் தான் நல்ல விசுவாசமா இருப்பாங்க. ஜனக்கூட்டத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க. இயேசுவை அப்படியே கூட்டமா பின்பற்றுறாங்க. யார் கையில விசுவாசம் இருக்கா? கூட்டத்தை பார்த்து நம்பி ஏமாந்துறாங்க. ஒருவன் ரட்சிக்க பார்த்தா பரலோகமே சந்தோஷப்படும். ஆமென். பாருங்க, தன்னிலிருந்து தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து, பாருங்க, இயேசுநாதர் தேடுறாரு. இனி அவர்கிட்ட நம்ம மறைக்கவே முடியாது. ஆண்டவர் விட்டு நம்ம ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது.
நம்ம போய் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லிட்டான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. இந்த விஷயம் நம்முடைய கதை, நம்முடைய குடும்பத்துல இருக்கிற கதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர் நான் இப்படி இருந்தேன், உன் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, நான் ரொம்ப 12 வருஷமா கஷ்டப்பட்டேன், எனக்கு உங்களை குறிச்சு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டு உங்களுக்கு முன்னாடி வரத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்க வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் நான் நம்பினேன், நான் தான் உங்க வஸ்திரத்தை தொட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தையுமா சொன்னாரு, மகளே அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? மகளே அப்படின்னு. அந்த மகளாக தன்னை அவர் அழைக்கிறதை கண்ட சந்தோஷம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட வேதனைக்கு சொல்லுனாங்க. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில இந்த ஆராதனையில விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் நிறைய ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. மறந்துடாதீர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நல்ல